அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தெய்வீக குணம் இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்கக்கூடிய குணம் எந்தூசியாசிசம், உற்சாகம். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம உற்சாகத்தோட செய்யும் பொழுது அந்த காரியத்துல பாதி சக்சஸ் அந்த உற்சாகமே வாங்கி கொடுத்துரும். அதனால தன்னம்பிக்கையோட உற்சாகத்தோட ஒரு காரியம் செய்யும் பொழுது அப்ப அந்த காரியத்துல வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். எந்தூசியாசிசம் வைல் லேர்னிங். இப்போ நம்ம கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னா அது கத்துக்கிறதுல கூட நம்மளுக்கு என்ன வேணும், ஊக்கம் உற்சாகம் இருக்கணும். எவ்வளவு உற்சாகம் இருக்கிறோமோ நிறைய விஷயங்களை கத்துப்போம். நம்ம இந்த கத்துக்கிறதுல லேர்னிங் ப்ராசஸ்ல இவ்வளவு கத்துக்கிட்டோம் போதும் அப்படி கிடையாது. இந்த சரஸ்வதி கூட சொல்லியிருப்பாங்க, கற்றது கைமண் அளவு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் அது கைமண் அளவு தான், கொஞ்சம் தான். எவ்வளோ கத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அது ஊக்கம் உற்சாகத்தோட கத்துக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்மளால கத்துக்க முடியும். ரெண்டாவது அந்த எந்தூசியாசம் வைல் ஸ்பீக்கிங். நம்ம நாலேஜ் சொல்றோம், இல்ல 4 விஷயம் நல்லது சொல்றோம் அப்படின்னா அந்த சொல்லும்போது ஊக்கம் உற்சாகத்தோட சொல்லும்போது கேட்கறவங்க கூட அத அப்படியே கேட்பாங்க. ஊக்கம் உற்சாகத்தோட அவங்க கேட்பாங்க. நம்ம சொல்றவங்களே டல்லா சொன்னா அவங்க எப்படி கேட்க முடியும்? அதனால ஸ்பீச் பண்ணும்பொழுதும் சரி, பேசும்போது கூட ஊக்கம் உற்சாகத்தோட பேசணும். அடுத்து எந்தூசியாசம் வைல் ஆக்ஷன். நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டாங்க. அதனால எந்த ஒரு செயலுமே சாதாரண செயல் இல்ல, தாழ்ந்த செயலும் கிடையாது. எந்த ஒரு சேவை நீங்க செய்றீங்களோ, எந்த ஒரு தொழில் பண்றீங்களோ, அத ஊக்கம் உற்சாகத்தோட பண்ணுங்க. அங்க கடவுளே கூட இருந்து கூட ஹெல்ப் பண்ணுவாரு. இது எல்லாத்துக்குமே ஆதாரம் மனநலம் மற்றும் உடல் நலம். இது 2 இருந்தாதான் ஊக்கம் உற்சாகத்தோட இருக்க முடியும். உடல் நலத்துக்கு எக்ஸசைஸ் இருக்கு, உடல் பயிற்சி இருக்கு. மனநலத்திற்கு தியான பயிற்சி. எந்த அளவு நம்ம தியான பயிற்சியில நம்ம ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு மனம் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் பயிற்சி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட சொல்லுவாங்க, அரை வயிறு சாப்பிடணுமா, கால் வயிறு தண்ணி இருக்கணும், கால் வயிறு காற்று இருக்கணுமா, கேப் கொடுக்கணும். அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியமா இருக்கும். பசிச்சு சாப்பிடணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அப்ப இது உடல் ஆரோக்கியமா இருக்கு. அதே மாதிரி மன ஆரோக்கியமா இருக்கணும்னா பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கணும். நல்ல விஷயங்களை நினைக்கணும். நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும். அப்ப மன ஆரோக்கியம் இருக்கும். உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது கண்டிப்பா ஊக்கம் உற்சாகம் அதிகமா இருக்கும். எப்பவுமே எந்த ஆக்ஷன் பண்ணாலும் நம்ம உற்சாகத்தோட இருக்கணும்னா உடல் மன ஆரோக்கியம் மிகவும் அவசியம். நல்லது. ஓம் சாந்தி.